வெல்கம் டு மை சேனல் சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம காரசாரமான சிக்கன் கிரேவியும் ஒரு சிம்பிளான ரசமும் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சமைக்க தெரியாதவங்க கூட சமைக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், இஞ்சி, பூண்டு, சிக்கன், மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா. இதில் இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம், சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை அரைச்சி வச்சுட்டேன். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள். தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். ரசப்பொடி, பூண்டு இடித்து வச்சுருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளிக்கணும். கேஸை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம் போட்டு தாளிப்போம். ரெண்டும் வெடித்ததும் பூண்டை போடலாம். பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் மூணையும் போடணும். பொரிஞ்சிருச்சு. இப்போ தட்டி போட்ட பூண்டை போட்டுக்கலாம். அதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு வதக்கி விடலாம். பூண்டு நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடலாம். நல்லா வதங்கினதும் லைட்டாக செவந்தால் போதும். வதங்கிடுச்சு. இப்போ புளியும் தக்காளியும் நான் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றலாம். தக்காளி மிக்சியில் அரைச்சா புளி தண்ணியோடு கலந்துருக்கேன். நல்லா செவந்துருச்சு. புளி தண்ணியும் தக்காளி தண்ணியும் ஊற்றிடலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி தேவையான ரசப்பொடி போட்டு ஒரு 3 ஸ்பூன் ரசப்பொடி போட்டு அந்த தண்ணியில் கரைச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டு அந்த தண்ணியும் இதில் ஊற்றிடலாம். ரசப்பொடி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் போட்டு கரைச்சி இதில் ஊற்றுறேன். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக இப்போ போட்டோமா போதும். உப்பு போட்டு நல்லா கலந்து விடலாம். நுரை கட்டி பொங்கினதும் இறக்கிடலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ காரசாரமான சிக்கன் கிரேவி பண்ணிடலாம். அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கலாம். அது தீயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நன்கு வதங்கினதுக்கு பின்னாடி சிக்கனை போடலாம். சிக்கன் நல்லா சுள்ள வதங்கட்டும். மூடி போடுவோம். நல்லா வதங்கும். அதே தண்ணி விட்டு வதங்கியிருக்கு. நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோமா போதும். இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த சிக்கனுக்கு அது போதும். மிளகாய்த்தூளில் ரொம்ப காரமாக இருக்குது. இது போட்டாவே கரெக்டான காரத்தோடு நல்லா காரசாரமாக. இப்போ நல்லா மழை பெய்யுது வெளியே. இந்த மலைக்கு இப்படி ஒரு சிக்கனும் இப்படி ஒரு ரசமும் சாப்பிட்றப்ப ஆகான்னு இருக்கும். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அப்பப்போ மூடி எடுத்து ஒரு கிளறி விடலாம். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா கொதிக்குது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கமகமாக வாசனையோட சூப்பராக வெந்துருச்சு. செம்ம ஈஸியான டேஸ்டியான காரசாரமான சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. காஷ்மீரி மிளகாத்தூள்லாம் போடலை, அதனால தான் ரொம்ப ரெடிஸாக இல்லை. மேலே கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கணுமா நம்ம சிக்கன் கிரேவியை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. சமைக்க தெரியாதவங்க கூட இப்படி ஒரு ரசத்தையும் ஈஸியான சிக்கன் கிரேவியும் செஞ்சிடலாம். ரசமும் ரொம்ப ஈஸி, டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமகமக்கும் சிம்பிளான ரசமும் காரச்சாரமான சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.